ராசி சக்கரத்திலேயே 9வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னாவே அது ஒரு உபய ராசின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே உதவி பண்ணக்கூடிய ஒரு ராசி, நெருப்பு ராசி, ஆண் ராசி, குருவோடைய ராசி. எல்லா இடத்துலையுமே ஒரு முதன்மையான பலன் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி முதன்மையான பலன், உழைப்பு இல்லாமல் முதன்மையாக வருமா அப்படின்னா, ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்கூல்லேயே படிக்கிறாங்கன்னா கூட இந்த தனுசு ராசி குழந்தைகள் பார்த்திங்கன்னா, படிக்கிறாங்களோ இல்லையோ நிறைய நண்பர்கள், நிறைய அன்பை சம்பாதிக்கக்கூடியவங்கள அந்த தனுசு ராசி குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கடவுளுக்கு நிகராக ஒரு நபர் மேலே நம்பிக்கை வைக்க முடியுதுன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் மேலே அதிகப்படியான நபர்கள் பார்த்திங்கன்னா நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஊருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவராப்பா, அவர் ரொம்ப நல்லவர்ப்பா அப்படின்னு பேர் வாங்கியிருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே ஆராயும் திறன் உடைய ஒரு அருமையான ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். வெளியில் பயணம் போகிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் கற்றுக்கணுங்கிற மாதிரி இறங்குவாங்க. அப்படி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொள்ளக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கேதுவோடைய நட்சத்திரமான மூலம் நட்சத்திரமும் பூராடம் நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் இந்த தனுசு ராசியில் இருக்குது. ஏன்னா கேதுவோடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு திறமைசாலிகளாக, நல்ல ஒரு தைரியசாலிகளாக, ஏன்னா கேதுவோட நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயரோட நட்சத்திரம். அதனால் ஆஞ்சநேயர் மாதிரி அப்படியே பலசாலிகளாகவும் தைரியசாலிகளாகவும் மன உறுதி உடையவங்களாகவும் இருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பூராட நட்சத்திரமும் இதில் இருக்கிறதுனால கொஞ்சம் அமிலத்தன்மை சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு கொஞ்சம் வரும். நீர்த்தன்மை நிறைந்த ஒரு உடல் வாக்கு பெற்றவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் குண்டான தோற்றமுடையவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உத்திராட நட்சத்திரமும் இதில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு கால்சியம் சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கும், தொழிலில், வியாபாரத்தில், மன வாழ்க்கையில் என்னென்ன சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது, எந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அஷ்டம சனியிலும் அதிர்ஷ்டமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைலாம் உங்களை விட்டு பறந்து போகக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பெருசாக அதை பார்த்து பயப்பட மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக என்னடா நம்மளை தேடி நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறப்போகுது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு வெற்றியாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். பிரச்சனை உங்களை பார்த்து பயந்து போக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பரபவ வருடம் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். தொழிலையா, வியாபாரத்திலையா, வேலையிலையா, திருமணத்திலையா, எந்த விஷயத்தில் மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு குரு மறைந்திருந்தாலும் தனஸ்தானத்தை 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய உதவிகள் இந்த ஆண்டில் கிடைக்கும். நீங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த ஆண்டில் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிம்மதியாக எனக்கு தூக்கமே வரல, கடந்த 2 ஆண்டுகளாக எனக்கு தூக்கமே இல்லை, நிறைய கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், மனதில் நிம்மதியாக இல்லை, சம்பாதிக்கிறது எங்கே போய் இருக்குன்னே தெரியல அப்படின்னு இருந்த மனநிலை மாறி நிம்மதியான தூக்கம் இந்த ஆண்டில் வரும். அந்த மாதிரி கிரக அமைப்புகள் தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமத்தில் யோகனா நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்தில்
அஷ்டமத்தில் சனி இருந்தால் நிம்மதியான தூக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிம்மதியான தூக்கம் இனிமேல் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. குருவோடைய பார்வை இருக்கிறதுனால வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும். அல்லது பழைய வீட்டையாவது ஏதாவது ஒரு புனரமைப்பு பணியாவது இந்த ஆண்டில் செய்வீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த ஆண்டில் சரியாகும். தாயோட ஆரோக்கியத்தில் ஒரு சில இன்னல்களை சந்திச்சிருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அந்த தாயோட ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா குருவோடைய பார்வை இருக்குது. அதனால் தாய்க்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் இருக்குது. ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது தாய்க்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும், பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குருவோடைய பார்வை 12ஆம் இடத்துல விழுகிறதுனால தாயோட ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த ஆண்டில் சரியாகும். கடந்த ஆண்டுகளுக்கு ஒப்பிடும்போது குருவோடைய பார்வை நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால நல்ல நல்ல பலன்கள்லாம் இந்த ஆண்டில் கிடைக்க போகுது. சுப செலவு இந்த ஆண்டில் கட்டாயம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக வண்டி வாகனமோ வீடோ நிலமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவீங்க. அது வாங்குறது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஊருக்கு மத்தியில் நல்ல ஒரு பெருமை உள்ள நபராக, நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, பாராட்டுக்குரிய ஒரு நபராக இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த ஆண்டில் வள வரப்போறீங்க. பிள்ளைகளுடைய படிப்புக்காக சேமிப்பீங்க. அவங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் திட்டமிடுவீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நம்ம சேமிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிச்சு. அடுத்து நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி திட்டமிட்டிருப்பீங்க. அதுவும் அடுத்தடுத்த விஷயங்களில் நடக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மை உள்ள ஒரு ஆண்டாக இந்த 2026 தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்களாம் வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதற்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். கடன் கொடுத்தவெல்லாம் கொடுக்காம ரொம்ப நாளாக இழுப்பறியாகவே வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கடன் கொடுத்தவெல்லாம் மறுபடியும் உங்ககிட்ட திருப்பி கொடுப்பானா மாட்டானா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு தடுப்பீங்க. அந்த கடன்லாம் திரும்ப பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு அமையும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் கேது அமையும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் தனுசு ராசி என்பர்கள் தந்தை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சின்னதாக பிரச்சனை இருக்குள்ளே உடனடியாக நீங்கள் மருத்துவரை போய் ஆலோசனை கேட்டு அதற்கான தீர்வு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழி சொத்துக்களால் ஒரு சில தொந்தரவுகள், பிரச்சனைகள், நண்பர்களால் ஒரு சில பிரச்சனைகள், தொந்தரவுகள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். நண்பருக்காகவும் மற்றவருக்காகவும் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு அவங்க கேட்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் உதவி செய்வீங்க. அப்படி கேட்க வர்றதுக்கு முன்னாடியே போய் நீங்கள் உதவி செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் கொஞ்சம் கெட்ட பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு தட்டினால் தான் திறக்கப்படும், கேட்டால் தான் கொடுக்கப்படுங்கிற மாதிரி நீங்கள் கேட்டதுக்கப்புறம் உதவி செய்யுங்க. கேட்காம போய் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அதற்கு ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். வேலையில், வீடு கட்டும்போது, வண்டி வாகனம் வாங்கும்போது, மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் நிதானம் இருக்கணும். அதே மாதிரி இந்த முக்கியமான பொருளெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கா, கரெக்டாக செயல்படுதா, வீடெல்லாம் கட்டுறீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான பில்டிங் கட்டுறவங்க நல்ல ஒரு அஸ்திவாரம் போடும்போது இந்த கம்பிகள்லாம் பயன்படுத்தும் போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அல்லது ஏதாவது இதாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட்டுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பர்கள் வாங்கிய பிறகு ஏதாவது ஒரு அவப்பேரோ அல்லது ஒரு நல்ல பொருள் ஒன்று வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறத விட வாங்கிறதுக்கு முன்னாடியே அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி இந்த பெண் கொடுக்கறது வாங்குகிற விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அவசரம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த தொந்தரவுகள் எல்லாமே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பெற்றோர் வகையில் ஒரு சில தொந்தரவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. விரயங்கள் கொஞ்சம் செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் ஒரு சில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து அனுசரணையாக அந்த ஆடலில் இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் பணிவாக பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதம் இன்னும் பெருசாகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறலாம் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். உணவு விஷயத்துலையும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். இந்த ஆண்டில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இந்த தனுசு ராசி என்பவர்கள் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
வயிறு சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி வரும், அல்லது ஜீரண கோளாறு அடிக்கடி ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு சில இன்னல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு கொண்டைக்கடலை மாலையோ அல்லது மஞ்சள் நிற மலர்களோ மஞ்சள் நிற வஸ்திரமோ சாற்றி வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். வீண் விரயம் கொஞ்சம் குறையும். சுப விரயமாக மாற்றிக்கிறதுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் கண்ணில் தெரியணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடு கட்டக்கூடியவங்க சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது, நாங்களும் முயற்சி பண்ணுறோம், வீடு கட்டிட்டோம், பாதியிலே நிற்கிது, ஆனால் அதை முழுசாக முடிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி, மனை, வண்டி வாகனம் சம்பந்தமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் ஒரு சில மருத்துவ செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை, குழந்தைகளுக்கோ பெற்றோருக்கோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். உணவு, உறக்கம், ஓய்வு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கிய ரீதியாக ஒரு தொந்தரவு வருது அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தமான தொந்தரவு வரும். கரெக்டான நேரத்தில் தூக்கமின்மை போன்ற பிரச்சனையினால் கொஞ்சம் தொந்தரவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி தொந்தரவுகளை தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் தனுசு ராசி என்பர்கள் இந்த 3 விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு சம்மந்தமாகவும் கவனமாக இருக்கணும். கரெக்டான நேரத்தில் உறங்குங்க. அதே மாதிரி ஓய்வு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க. வேலையை கண்டினியூவாக செய்யும்போது அது கொஞ்சம் பிரச்சனையாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த ஆண்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருக்கொல்லிக்காடு சென்று ஒரு முறை ஹனுமான